ஆண்டவருடைய அன்பு எப்படிப்பட்டது? ஒரு கேள்வியை நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். ஆண்டவருடைய அன்பு எப்படிப்பட்டது? சோதரம் தன்னை உபத்திரவப்படுத்தினவர்களுக்கும் தன்னை துன்பப்படுத்தினவர்களுக்கும் அவர் மேல காரி துப்பினவர்களுக்கும் அவரை கோலினால் அடித்தவர்களுக்கும் அவர் சொன்ன ஒரு காரியம், பிதாவே இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியார்கள், இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னவர். இந்த பகல்வை இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் பார்த்து சொல்லுகிறேன், யார் என்ன தன் சோதரம் ஒருவேளை உங்களை சோதரம் நிந்தையாக வார்த்தைகளை பேசி இருக்கலாம், உங்களை குற்றம் சொல்லியிருக்கலாம், எதுவும் சொல்லியிருக்கலாங்க, எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. வசனம் சோதரம் கிறிஸ்து நம்மை நேசித்தது போல நாமும் பிறனை நேசிக்க வேண்டும். அப்படி என்ன கிறிஸ்து எப்படி நேசித்தார்? ஆண்டவர் எப்படி நேசித்தார்? சோதரம் நாம் துரோகிகளாக இருக்கும் போது தான் நம்மை நேசித்தார். அப்படி என்றால் ஒரு மனிதன் துரோகியாக இருக்கும் பொழுதும் அவன் செய்கிற துரோகத்தை நேசிக்க அல்ல, அந்த துரோகியான மனுஷனை நேசிப்பதற்காக கர்த்தர் நமக்கு கற்று தந்திருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற நம்முடைய ஜீவியத்தில் அப்படிப்பட்ட ஒரு அன்பின் குணம் இந்த பகல் வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் உருவாக்கி தருவாராக. எந்தெந்த இடங்களில் அன்பின் சுபாவங்கள் அற்று போனதும் அந்த இடத்துல இந்த பகல் நேரத்தில் அன்பின் சுபாவங்கள் உருவாக்கப்படத்தக்கதாக கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. கிறிஸ்துவின் அன்பை நமக்குள்ளாக ஊற்றுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். தேவனுடைய கேளுங்க, ஆவியானவரை அதிகமாக அவர் நமக்கு ஊற்றி தருவார். ஹல்லேலூயா.